நீ செய்யும் முயற்சியானது விடாமுயற்சியானது பல ஜன்னல்களை திறந்து விட்டுவிடும். அதனால் முடங்கி விடாதே, தொடர்ந்து முயற்சி செய். மீனம் ராசியில் பிறந்த எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கடந்த சில மாதங்களாக பல குழப்பங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ராசியிலேயே அமர்ந்திருக்கிற ஜென்ம சனி செய்து கொண்டு இருக்கின்றது. ஆரோக்கியமாகட்டும், உறவுகளாகட்டும், வாரிசாகட்டும், பிள்ளையாகட்டும், தொழிலாகட்டும், குடுக்கல் வாங்கலாகட்டும், கடனாகட்டும், நிலம், வீடு, வாசல் எது வேணாலும் எடுத்துக்க, பிரச்சனை தான். தூக்கம் கிடையாது, நிம்மதி கிடையாது. இதில் வேற உடம்புல கால் பாதம், முட்டி கால், இப்படி ஏதாவது இல்லைன்னா கழுத்துக்கு மேலே ஏதாவது ஒரு கடை சும்மா சாதாரணமாக வரும். ஏன் வருது, எதுக்கு வருது, காரணமே தெரியாது. பதட்டம், பயம், ஏதாவது ஆயிடுமோ, ஆபத்தா அப்படிங்கிற பயம். ராசி இல்லை, ஏதோ சேவனம் பண்ணிட்டான், மந்திரம் பண்ணிட்டான், இடத்த மாற்றிட்டு போகிறேன், சேவனை இருக்கிற மந்திரம் இருக்கிற, பூஜை பண்ணுறேன், பரிகாரம் பண்ணுறேன், எதுவும் ஏதோ குழப்பம், ஏதோ பிரச்சனை. ஏழை ஜென்ம சனி. அதுவும் இந்த சித்திரை மாதம் வகையாடி சூரியன் வந்து குடும்பஸ்தானத்தில் வரவு ஸ்தானத்தில் உட்காந்து உச்சமாகி செவ்வாய் நிச்சயத்து போயிடுறப்ப, செவ்வாய் எங்கே நிச்சயத்து போகுது, வாரிசு இடத்துக்கு, பிள்ளைங்க இடத்துக்கு, பூர்வீக சொத்து, பங்காளி, அண்ணன் தம்பி, அந்த இடத்துக்கு தான் நிச்சயத்து போகுது. அப்போ போனால் என்ன ஆகும், பிள்ளைங்களால பிரச்சனை, குழந்தைங்களால பிரச்சனை, அண்ணன் தம்பியால பிரச்சனை, பங்காளியால பிரச்சனை, உங்கள் பேர் கெட்டு போகும், அல்லது செல்வாக்கு இல்லாமல் போகும். என்ன பண்ணுறது, எதுவுமே புரியாது. நண்பர்களே, நான் ஒரு வழி சொல்கிறேன். இந்த மைனா ஜோதிடம் சேனலில் மீனராசிக்கு பலன் நான் சொல்லிட்டு தான் வரேன். ஆனால் அதிகம் போக மாட்டேன், வியூஸ் போகிறதில்ல. அதுக்கு காரணம் ஏன்னு தெரியல எனக்கு. நான் எல்லா ராசிகளுக்கும் எப்படி கணித்து சொல்கிறேனோ அதே தான் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மீனராசி சரியாக அது மக்கள் பார்க்க அதிகமாக வரல, இன்னும் வரல. முயற்சி உங்கள் யார் பார்க்குறீங்களோ அந்த நண்பர்கள் கொஞ்சம் இதை வந்து பரப்புங்க. காரணம் ஏன் எதுக்காக சொல்றேன்னா, மனிதர்களுக்கு வந்து நாம் போய் நேரடியாக உதவி செய்யலைனாலும் ஒரு வார்த்தை வாழ வச்சிரும், ஒரு வார்த்தை கொன்றுவிடும். நம்ம சேனல்ல முடிந்த அளவு இயல்பாக இயற்கையாக கணித்து உள்ளது உள்ளபடி, அதை நன்மை இருந்தால் அதை பயன்படுத்திக்கிறதுக்கும், கெடுதல் இருந்தால் அதிலிருந்து வெளியே வரத்துக்கு அதுக்கு உண்டான இயற்கையான செலவில்லாத வழிமுறைகளையும் நம் என் அனுபவத்தில் பார்த்ததை நான் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால நான் சொல்றேன், ஒன்றும் இல்லை. மீனம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, வர பௌர்ணமி சனி பயிற்சி வர வரைக்கும், சனி பயிற்சி எப்போ வரும், 2.5 வருஷம் கழிச்சு தான் வரும். சனி பயிற்சி வர வரைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தவறாம அதிகாலையில மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் காலையில தரிசனம், மதியம் திருவாக்கர வக்கரகாளியம்மன் கோவில் தரிசனம், இரவு திருவண்ணாமலை கிரிவலம். இரவு கோயில் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள போய் அண்ணாமலையார நான் தரிசனம் பண்ணிட்டு தான் நான் வெளியே வந்து கீழே சுத்துவேன், அவசியமே இல்லை. சித்தர்கள் அதை சொல்லல. சித்தர்கள் சொல்லியிருக்கிறது 16 கிலோமீட்டர். 16 கிலோமீட்டரை நீ கால்நடையாக பௌர்ணமி இரவில் நடந்து சுற்ற வேண்டும். முடியாதவர்கள் படுத்திருந்தோ உட்கார்ந்திருந்தோ நவுந்தோ கூட முள்ள 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 சுற்றணும், சுற்றி முடிக்கணும். அப்படி செஞ்சு பாருங்க. ஜென்ம சரியாவது, ஏழரை சரியாவது, உங்களை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சனி கொடுக்குற அனைத்து கஷ்டங்களையும், அனைத்து
அனைத்து மன உளைச்சல்களையும், விரயங்களையும், பசி, பட்டினி, பஞ்சு அனைத்தையும் மேல்மலை ரங்காளம்மன் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு நைட்டு திருவண்ணாமலை கிரிவலம் 16 கிலோ நீ சுத்துறப்ப உடம்பு தாங்க நினைக்கிற மனசு, சாப்பாடு, தூக்கம் எல்லாம் பிரச்சனை. ஆனாலும் இதுதான் பரிகாரம். நாமளா விரும்பி வேதனைகளை வாங்கிக்கணும். கடவுள் பேர்ல செஞ்சு பாருங்க. அடுத்த பௌர்ணமிக்குள்ள 100க்கு 100 பிரச்சனை தீர்ந்திருக்கிறதா இல்லையா மட்டும் பாருங்க. அல்லது தீர்வை நோக்கி நவரையாத ஆரம்பிச்சிடும். முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே. போராட்டது 4ஆம் பாதம் மீன ராசி பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு வருகின்ற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 மணிக்கு உள்ளார 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 8ஆம் தேதி வியாழக்கிழமையும் 10ஆம் தேதி சனிக்கிழமையும் நன்மைகள் தரும் லாபங்கள் தரும் நாட்களாக வரும். நீங்க எந்த முக்கிய வேலையா இருந்தாலும் காரியமா இருந்தாலும் செயல்களாக இருந்தாலும் இந்த நாட்கள்ல செய்யுங்க. 75% நிச்சயம் வெற்றியை தரும். நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல மீன ராசியில பிறந்திருந்தா 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியத்துல இருந்து 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணில இருந்து 7ஆம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்குள்ள 9ஆம் தேதி நாள் முழுவதும் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் நாட்களாக இருக்கிறது. எந்த காரியத்தையும் செய்யுங்க, வெற்றிகளை பெறுங்கள். நீங்கள் ரேவதி நட்சத்திரம் மீனம் ராசியில் பிறந்திருந்தால் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியத்திலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் 8ஆம் தேதி விசாலக்கிழமை நாள் முழுவதும் 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதும் நல்ல நாட்களாக வெற்றிகளை தரும் நாட்களாக தேதிகளாக இருக்கும். இந்த நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டிய எந்த காரியத்தையும் செஞ்சு முடியுங்க. நிச்சயம் 75% வெற்றிகளை லாபங்களை தந்துரும். எவ்வளவு கெட்ட நேரமா இருந்தாலும் இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக கடவுளால் தரப்பட்டது. பொதுவாக மீனராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் மன நிம்மதியை நல்ல தூக்கத்தை தரும் வாரமாக வந்துள்ளது. எதை நினைச்சு பயந்துகிட்டு இருந்தீங்களோ அது சுத்தமா ஒன்றும் இல்லை, அதனால நஷ்டம் இல்லை, லாபம்தான் அப்படிங்கிற தகவல் வரும். நிம்மதியா இருப்பீங்க, நல்லா தூங்குவீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.